ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம் வந்து விசுவல் ஸ்டுடியோவில் எப்படி ரன் பண்ணுன்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் போகிற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த லிங்க் தான் வரும், www.oracle.com ஜாவா டவுன்லோட் oracle அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் தான் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ஓகேவா? இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, ஜாவா 23, ஜாவா 21. ஓகேவா? இதை வந்து ஜேடிகே டெவலப்மெண்ட் கிட். ஓகேவா? இதில் வந்து இப்போ வந்து 23 வெர்ஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களோட ஓஎஸ் என்னவோ, லினக்ஸா, மேக்கா, விண்டோஸா, அதுக்கு என்ன மாதிரி. இப்போ நான் விண்டோஸ் வச்சுருக்கனால விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு 64 இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து 23 டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இல்லை உங்களுக்கு 21 வேணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன ஓஎஸோ அதை சூஸ் பண்ணிட்டு விண்டோஸை கிளிக் பண்ணிட்டு, நான் விண்டோஸ்னால விண்டோஸு கிளிக் பண்ணிட்டு 64 இன்ஸ்டாலர் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இல்லை நான் வச்சுருக்க வெர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜேடிகே 17 வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு வெர்ஷன். அந்த வெர்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அது எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்துட்டு ஜாவா ஜேடிகே 17 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிடுறேன். இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும், www.oracle.com சொல்லி ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து 17 இருக்க எல்லா வெர்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 17.0.12, 17.0.11, 17.0.10, 9, 8, 7 இது இருக்க எல்லா வெர்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து 17 எது வேணால் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 17.0.12 இதில் வந்து உங்களுக்கு இதுலேருந்து என்ன ஓஎஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ விண்டோஸ்னால் வந்து இதில் வந்து விண்டோஸ் 64 இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? 17 டெவலப் பண்ணணும்னா இதை டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் இடத்துல வந்து உங்கள் ஃபைல் லொக்கேஷன் கேட்டுட்டு எந்த லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டு நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு சொல்லி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா உங்கள் இதில் சிஸ்டத்தில் கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு இந்த கமாண்ட் டைப் பண்ணணும், ஜாவா //வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த கமாண்ட் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஷோ பண்ணும் ஜாவா 17.0.12 அப்படின்னு சொல்லி நம்ம வெர்ஷனை வந்து ஷோ பண்ணும். அதுக்கப்புறமேட்டு இது கம்பைல் பண்ணதுக்கு வந்து ஜாவா //வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இப்படி டைப் பண்ணிங்கன்னா ஏற்றிருக்கோன்னு சொல்லி கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ வந்து நம்ம ஜாவா ஏற்றியாச்சு. இது வந்து இப்போ ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு தேவை. ஓகேவா? அதில் தான் வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். அதனால் அது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோட் மேக்கு, லினக்ஸ், விண்டோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும், டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களுக்கான ஓஎஸ் எதுவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக் 3 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ஓஎஸ் எதுவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உதாரணத்துக்கு இதுவுமே நான் டெவலப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ விண்டோஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும், தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கலர் தீம் செட் பண்ண சொல்லுவோம். அது நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு தீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இந்த தீம்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கலர் தீம்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டார்க் வேணும்னா டார்க் வச்சுக்கலாம். இப்போ டார்க் அப்படி கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து
நம்மளோட ப்ரோக்ராம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா டார்க்காக மாறிடும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து லைட்டு தான் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு தீம்ஸு, கலர் தீம்ஸ், இங்கே லைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து லைட்டாக மாறிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜாவா ரன் பண்ணுறதுக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ ஏற்றிட்டோம். இதில் வந்து என்ன ஜாவா ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஏற்றணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஏற்றணும். எக்ஸ்டென்ஷன் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பாட்ஸாக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வந்து உங்களுக்கு காட்டுதா? இங்கே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவா அப்படின்னு சொல்லி இது காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவாக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா மொத்தம் 7 பேக் இருக்குது. லாங்குவேஜ் சப்போர்ட் ஃபார் ஜாவா, டீபக்கர் ஆஃப் ஜாவா, டெஸ்ட் ரன்னர் ஆஃப் ஜாவா, இந்த மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேக்கு. இது ஒன்றையும் சேர்த்து பார்த்தோன்னா டோட்டலாக 7 பேக் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த 7 பேக்குமே வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்து இங்கே என்ன பண்ணணும்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம், எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு கோடு ரன் பண்ணுறதுக்கு வந்து கோட் ரன்னர் தேவை. இங்கே கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கோட் ரன்னர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே ஆப்ஷன் வரும். ஓகேவா? இந்த கோட் ரன்னர் இதுவுமே வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா C++, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இதில் வந்து எல்லா ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுவுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதே இடத்துல இந்த பாட்ஸ் இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது எல்லாமே காட்டுறதுக்கு வந்து இங்கே இன்ஸ்டால்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த இன்ஸ்டால்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைனாக காட்டும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே கோட் ரன்னர். இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜாவா பேக்கில்குள்ளே தான் வந்து இந்த டீபக்கர் ஆஃப் ஜாவா எக்ஸ்டென்ஷனு இது எல்லாமே வந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. விசுவல் ஸ்டுடியோவில் எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். எதில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ் எதில் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர். இப்போ வந்து நான் வந்து ஜாவான்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஜாவான்னு க்ரியேட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் இடத்துல ஜாவான்னு சொல்லி மாறிடுச்சா? இதை செலக்ட் ஃபோல்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதே விசுவல் ஸ்டுடியோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போய் விட்ரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஜாவாங்கிற ஃபோல்டர் வந்து இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஷோ ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஃபைல் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா, இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வந்து ஃபோல்டர் தான் க்ரியேட் பண்ணுறது. இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இதுக்கான நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹலோ ஃபைல் நேம் எப்பவுமே வந்து நம்ம வந்து ஜாவாக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் .ஜாவான்னு சொல்லுவோம். இப்போ .ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கான ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணுறேன். கிளாஸ் ஹலோங்கிறது நம்ம வந்து ஃபைல் நேம் ஹலோன்னு சொல்லிட்டு ரைட்டு மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டு இதுக்கானதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் இங்கே வந்து நான் ஹலோ வேர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஹலோ வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோர்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணதுலேருந்து ஒரு ஃபைல் போகிறோம். அதில் ஃபைலுக்குள்ளே வந்து ஜாவான்னு சொல்லி நம்ம வந்து ஹலோன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் டாட் ஜாவான்னு தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹலோ அந்த ஃபைலுக்கான வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம். ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஹலோ வேர்ட் சொல்லி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ் பண்ணிடுங்க. இது சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறது எப்படின்னா, டெர்மினல் கிளிக் பண்ணிட்டு நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கீழே ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரன் பண்ணுறதுக்கு வந்து இது என்ன பண்ணணும்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல ஃபோல்டர், அதோட லொக்கேஷன் வந்து இதில் ஷோ பண்ணும். அதை ஷோ பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ண ஃபோல்டர் நேமோட லொக்கேஷன் வந்து இங்கே ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சா. இது ஷோ பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவா சி கம்பைல் கமாண்டு போட்டுட்டு அந்த நம்ம கிளாஸ் நேம் என்னது ஹலோ. நம்ம கிளாஸ்லனா ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ டாட் ஜாவாவில் ஹலோ டாட் ஜாவா அப்படியே நம்ம நீங்கள் என்ன பண்ணீங்க, கம்பைலுக்கு வந்து ஜாவா சி ஃபைல் நேம் அப்படியே டைப் பண்ணியிருக்கேன் ஹலோ டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணினேன். இப்போ இது வந்து கம்பைல் ஆகணும். இப்போ இது கம்பைல் ஆகிட்டு இது எரர் இல்லைன்னா நமக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆனது உங்களுக்கு இப்போ வந்து எரர் எதுவுமே ஷோ பண்ணலை. இப்போ கம்பைல் ஆனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ டாட் ஜாவான்னு சொல்லி தான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும். ஆனால் நம்ம கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதே வந்து ஹலோ நம்ம ஃபைல் நேமோடே வந்து அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாஸ் க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? நம்ம கம்பைல் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எரர் எதுவுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹலோ டாட் கிளாஸ்ன்னு சொல்லி அது ஒரு இது க்ரியேட் ஆகிரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஃபைலை சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜாவா சீன் போடாமல் வெறும் ஜாவா சேம் ஃபைல் நேம் ஜாவா. இதே நீங்கள் கிளாஸ் க்ரியேட் ஆகாமல் இங்கே வந்து ரன் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகாது. எப்பயுமே வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிட்டு இங்கே கிளாஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ரன் பண்ணும். இப்போ ஜாவா ஹலோ டாட் ஜாவான்னு கொடுக்கலாம் ஃபைல் நேமு. இந்த ஹலோ வேர்டுன்னு சொல்லி அது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஹலோ வேர்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்து நம்மளோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் போகிற வீடியோவில் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய்.